மழை வெள்ள பாதிப்புல திருவண்ணாமலை மிகப்பெரிய அளவுல பாதிச்சது. ஆனா நிவாரண நிதி ₹1 கூட இந்த ஆட்சியாளர்கள் தரல. ஏன் தரல கேட்டா நிதி இல்லை என்று போய் சொல்றாங்க. ஏன் நிதி இல்லை? அப்ப மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரி பணம் எங்க போச்சு? இன்னைக்கு விலைவாசி எங்க இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒழிய வேற என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு மழை வெள்ள பாதிப்புல கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்களில் 36 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் மட்டும் 1000-2000 கொடுத்து விட்டு மற்ற இடங்களில் எல்லாம் எந்த நிதியும் தராமல் வஞ்சித்த இந்த திமுக ஆட்சியை நம்ம திருவண்ணாமலை தொகுதி மக்கள் சார்பாக வன்மையாக இந்த நேரத்தில் எங்கள் கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களுக்கு எந்த நிவாரணமும் தரல. அது மட்டும் இல்ல, இப்ப பொங்கல் வரப்போகுது. அந்த பொங்கலுக்கு பார்த்தோம்னா என்ன தரணும்? யூஸ்வலா பொங்கல் பரிசு பொருட்களோடு நிதி உதவியும் தருவது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். அதிமுக ஆட்சியில் இருந்த போது 2500 ரூபாய் கொடுத்த போது இந்த திமுக காரன் என்ன சொன்னாங்க? இருக்கிற விலைவாசியில 2500 பத்தாது, 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வாய்க்கூசாக பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கூட வக்கில்லாம ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் முதலமைச்சரை ஏன் ஒரு 2000-3000 ஏன் கொடுக்க கூடாதா? நீங்க சொன்ன மாதிரி 5000 கொடுக்கணும். நிதி இல்ல நிதி இல்லன்னு சொல்றீங்க. என்ன நிதி இல்ல? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேர்லயுமே நிதி இருக்கு. கருணாநிதி, தயாநிதி, உதயாநிதி, தமிழ் நிதி என்று உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்டயுமே நிதி இருக்கு. இன்னைக்கு மக்கள் கிட்ட சம்பாதிச்ச வரி பணத்துல நீங்க சேமிச்சு வச்ச நிதி எவ்வளவோ இருக்கு. உண்மையிலே தமிழக அரசுக்கு நிதி இல்லைன்னா இன்னைக்கு குறுநில மன்னர்கள் போல அமைச்சர்கள் 7வது வாட்டி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் பெருமைப்படுறீங்களே. உங்க சொந்த நிதியில இருந்து அந்தந்த மாவட்ட மக்களுக்கு கொடுங்க பார்ப்போம். ஒரு முறை கொடுங்க. என்ன குறைஞ்சு போறீங்க? கொடுப்பாங்க அவங்க? கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வருஷம் ஆச்சு கேப்டன் கோவிலுக்கு வர அத்தனை பேருக்கும் தினந்தோறும் குறைந்தபட்சம் 3000 to 10,000 பேருக்கு நாம தினந்தோறும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். திமுகவை சேர்ந்தவர்களே, நீங்கள் மக்களின் நண்பர்கள், தோழர்கள் சொல்றீங்க. உங்க அப்பாவை அடக்கம் பண்ணிருக்காங்களே, அங்க குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு தினம் சோறு போடுவீங்களா? நீங்க ஒரு 500 பேருக்கு. ஏன் உங்ககிட்ட என்ன காசு இல்லையா? பணம் இல்லையா? பதவி இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா கேப்டனை போலவும் கேப்டன் தொண்டர்களை போலவும் உங்களுக்கு மனசு கிடையாது. மக்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் கிடையாது. ஒன் வே டிராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கோம்ல. ஒன்னே ஒண்ணுதான், கொடுங்க 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 வாங்குவாங்களே ஒழிய திருப்பி கொடுத்த பழக்கமே திமுக கிடையாது என்பதை தலைவர் அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கார்.